ஹல்லேலூயா. யோவான் 17 நாம் எப்பொழுதும் வாசிக்கிற இந்த சில வாரங்களை தேவன் நம்மை நடத்துகிற வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 17 14 வசனங்கள் வரை எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை வாசிக்க போகிறோம். John chapter 17 14-19. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். இயேசு தன்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறார் என்று அவர் சொன்னதற்கு காரணம், அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தபொழுது தெய்வமாகவே இருந்தவர். ஆனாலும் வார்த்தையை அல்லாமல் பரிசுத்தம் இல்லை என்பதை அறிவிக்கத்தக்கதாய், அறிய பண்ணத்தக்கதாய் இயேசு பேசியிருக்கிறார். ஆமென். ஜெபத்திலே அவர் இவைகளெல்லாம் குறிப்பிட்டதன் முகாந்தரம் என்ன என்றால், வசனத்தாலே அன்றி ஒருவரும் வாழ்வை பெற முடியாது என்பது மாத்திரமல்ல, சத்தியத்தினாலே அன்றி ஒருவரும் சுத்திகரிக்கப்பட முடியாது என்பதை எல்லாரும் அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னை முன்மாதிரியாக வைத்து பேசினார். அவர் பாவியாய் இருந்ததினால் அல்ல, அவருக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டதினாலும் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததின் நிமித்தம் எப்படி பரலோக பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்ற முடிந்தது என்பதை சுட்டி காட்டும் விதமாய் இந்த ஜெபத்தை செய்தார். எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? நாமும் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவை போல் பரத்திலிருந்து பூமிக்கு இறங்கின தன்மை உடையவர்கள் அல்ல. நாம் பூமியின் தன்மையை உடையவர்களாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிற ஜனத்தில் பிறந்தவர்கள்தான். ஆனாலும் மறுபடியும் தேவன் நம்மை ஜெனிப்பித்தார். இதெல்லாம் தேவன் கொடுக்கிற வேதத்தின் வாக்கியங்கள் என்பதனால் நான் தொடர்ந்து வேதத்தின் வாக்கியங்களின் அடிப்படையிலேயே வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். ஆனால் தேவன் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்த விதமே அவரால் வந்த விதம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை பரலோகத்தின் பிறப்பை நமக்குள் கொண்டு வருகிறது. வல்லமையான சத்தியம். என்னை பின்பற்றும் பொழுது கவனமாய் பின்பற்றுங்கள். பூமியின் தன்மையை உடையவர்களாய் இருந்து பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிற ஜனத்தின் இடத்தில் அவர் வந்த பொழுது பரலோகத்துக்கு அடுத்தவைகளை பேசுகிறவராய் அவர் வந்ததற்கு காரணம், அவர் பரலோகத்துக்கு உரியவர். பரலோகத்துக்கு உரியவர் மாத்திரமே பரத்துக்கு அடுத்தவைகளை பேச முடியும். நாம் பூமியில் இருந்து கொண்டு அவைகளை ஒரு காலம் அறிய முடியாது. பரத்திலிருந்து இறங்கினவரே அல்லாமல் பரத்துக்குரியவைகளை எவரும் காட்ட முடியாது. அதனால்தான் என்னை அல்லாமல் பிதாவை ஒருவனும் அறியான் என்று சொன்னார். ஆனால் என்னை கண்டவன் என் பிதாவையும் கண்டான் என்றும் சொன்னார். காரணம், இவரை அல்லாமல் பிதாவை அறிய முடிவதில்லை. இவரை அல்லாமல் பரலோகத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள முடிவதும் இல்லை. ஆதலால் இயேசு பேசும் பொழுது நாம் அதை கவனித்து பெற்றுக்கொண்டாலே போதும். பூமியில் இருந்தாலும் பூமிக்குரியவர்கள் அல்ல என்பது விளங்க ஆரம்பிக்கும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் சரீர நிலைமையில் ஜீவித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய அதிகாரமும் அந்தஸ்தும் ஆவிக்குரிய நிலைமையில் நாம் இருக்கிற ஸ்தானமும் பூமிக்குரியது அல்ல. இதை புரிந்து கொள்ள வைப்பதே சத்தியம். ஆதலால் தான் அவர் பேசும் பொழுதே தைரியமாக பிதாவினிடத்தில் பேசுகிறார். நீர் எனக்கு கொடுத்தவர்களிடத்தில் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்தேன். கவனிங்கள், பிதா ஒரு காரியத்தை பூமியில் செய்ய விரும்பும் பொழுது அதை செய்கிற விதமே அவருடைய வார்த்தையை அனுப்பித்தார். எப்பொழுது பிதா நம்மோடு இடைபட ஆரம்பித்தாலும் அவருடைய சித்தம் நமக்கு விளங்கத்தக்கதாக இடைபடுவதற்கு காரணம், அவருடைய வார்த்தைகளை அவர் அனுப்பினாலோடைய அவருடைய சித்தம் யாருக்கும் புரிய வராது. ஆனால் அவர் பேசும் பொழுது அவர் என்ன தன்மை உடையவர், எதை சிந்திக்கிறார், எதனால் பேசுகிறார் என்பதை புரிய வைக்க பேசுகிறார். அதனால் பூமியில் இருக்கிற நாம் அந்த வார்த்தைகளோடு இடைபடும் பொழுது அல்லது இணைத்து கொள்ளும் பொழுது பரலோகத்தின் தன்மையோடு பரலோகத்திற்கு உரியவரோடு நம்மை இணைத்து கொள்ளுகிறோம். இந்த நிலைமையில் வருகிற இணைப்பு சபைக்கு சொந்தம். என்னை கவனிங்கள், இத்திறத்தார்
இம்மதத்தார், இப்பின்னணியத்தார், இப்பாஷைக்கார் என்ற வித்தியாசம் அதில் இல்லை. சபைக்கு வந்து இணைக்கப்படுகிற தன்மையே தேவன் தன் சரீரமாய் அழைத்த தன்மை. அப்படி என்றால் அவரோடு இணைத்த அழைப்பு. அவரே சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்படி என்றால் அவரோடு இணைத்த அழைப்பு சபை. இது வல்லமையான காரியம் சமுதாயத்திலே. அதனால்தான் தேவன் இடைப்படும் பொழுது வீதிகளில் பேசுவது இல்லை, சத்தியங்களை சபைக்கு தெரியப்படுத்துகிறார். சபையில் தெரியப்படுத்தின சத்தியத்தை தன்னுடைய சீஷர்களை கொண்டு சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அதில் தான் அனுப்புகிற காரியத்தையும் தைரியமாக பேசினார். நீர் என்னை அனுப்பினது போல நான் அவர்களை அனுப்புகிறேன். நன்றாய் கவனிக்கணும். பரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவர் பேசும் பொழுது பூமியிலிருந்து ஒருவரை அனுப்பும் பொழுதும் அப்படியே பேசுகிறார். பரத்திலிருந்து நான் வந்தது போல என் பிள்ளைகளும் பூமிக்கு செல்லுகிறார்கள் அல்லது உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் இருக்கிற இடம் பரலோகத்தின் இடம். சரீர நிலைமையில் தான் பூமியில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? வல்லமையான காரியம். நமக்கு இடைப்பட்ட நிலம் என்று எதுவும் இல்லை. இதைத்தான் பவுல் பேசும் பொழுது வல்லமையாக பேசுகிறார். கவனிங்கள், இந்த நிலைமைக்குரிய ஒரு வெளிச்சம் நமக்கு வர வேண்டும் என்றால் இணைப்பை புரிந்து கொள்வது மிக அவசியம். யாரும் இதை நமக்கு வெளிப்படுத்தவே முடியாதுங்க. எந்த குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு தனித்தன்மை, அதாவது யூனிக்னஸ் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தையின் அர்த்தம் விளங்க வேண்டும் என்றால் இந்த தனித்தன்மையை கொடுத்த பெரியவரை, சிருஷ்டிகரை நாம் அறிய வேண்டும். இல்லை என்றால் அது பின்னணியத்தை வைத்து வராது. அண்டாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடிய பின்னணியும் இல்லை. ஆனால் தேவனே சொன்னார், பின்னணிய மற்றவர்களை நான் அடைத்தேன். எங்கே வருகிறது என்றால் 1 கொரிந்தியர் 1 வருகிறது. 26 வீட்டிலே வாசித்து பாருங்கள். அழைப்பை பார்த்தால் யாரும் பின்னணியும் உடையவர்கள் இல்லை. ராஜரீக பின்னணியும் எல்லாருக்கும் இல்லை. வல்லவர்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, பிரபுக்கள் இல்லை. ஆனாலும் இந்த தேவன் உலகத்தில் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்வதை புரிந்து கொள்ளும் பொழுதே நமக்கு தெரிய வர வேண்டும், அவர் உலகத்தை அவமாக்க விரும்புகிறார். உலகத்தில் உள்ளவைகளை இல்லாதவைகளாக்கும்படி விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு விரும்புகிற காரியங்கள் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இல்லாமைகளை குறித்து பெருமைப்படுவோம். அதைத்தான் பவுல் சொன்னார், நான் என் பலவீனங்களை குறித்து பெருமைப்படுகிறேன். காரணம், எனக்குள் பலனானவர் வெளிப்படுகிறார். நம்ம பெருமைப்படுற வரைக்கும் அவர் பெருமைப்பட முடியாது. நம்மை பெருமைப்படுத்துகிறவரை குறித்து நாம் பெருமைப்படவே அவர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் வித்தியாசமான இணைப்புகள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒன்றமில்லாமல் ஆக கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாமுமாய் வெளிப்படுவார். அதனால்தான் அவர் சொன்னார், அவருடைய பைத்தியம் என்று எண்ணப்படுவது உலக ஞானத்திலும் அதிக ஞானமானது. தேவனுடைய பலவீனம் என்று எண்ணப்படுவது உலகத்தின் பலத்திலும் மிக சிறந்த பலனானது. நன்றாய் கவனிங்க, இது ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தின் இணைப்பு மிக முக்கியம். வசனம் இல்லாமல் ஒருவருடைய ஆவியிலும் இது ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், பிறப்பிலேயே ஜென்மத்தின் சுபாவம் உள்ள நமக்கு, உலகம் கற்றுக் கொடுத்த காரியங்கள் நிறைந்திருந்த நமக்கு, இன்று வெளிச்சமாக தேவன் உட்பிரவேசித்த நிமிஷம் முதலாய் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தோடு இணைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பரலோகத்தில் உள்ளவரோடு இணைத்திருக்கிறார், அவருடைய பேச்சோடு இணைத்திருக்கிறார், அவருடைய மூச்சோடு இணைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். பேச்சு இருக்கிற இடத்துல தான் மூச்சு. எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவன் பேசுகிறார் என்றால் அவருடைய சுவாசத்தையே அனுபவிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் பேசுகிற இடத்தில் அவருடைய சுவாச காற்று இருக்கிற அப்படினால் தான் நாம் ஜீவிக்கிறோம், சுகமடைகிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். அதனால் தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சத்தியம் வருகிற இடத்தில் வருகிறவர்கள் விருதாவாய் போனதே இல்லை, வெறுமையாய் திரும்பி போனது இல்லை. நீங்கள் தனியாக வந்து நின்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுதே விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை செய்யாததை ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. ஆதலால் தான் தேவன் பேசும்பொழுது இணைத்து கொள்ளாமல் ஏதோ ஒரு மனுஷனிடத்திலோ போய் நாம் ஜெபிப்பதினால் காரியம் சம்பவிப்பது இல்லை. காரணம், தேவன் செய்யாததை ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. ஆதலால் தான் அவர் பேசும்பொழுது நாம் இணைத்துக் கொள்ளுகிறோம். எப்படி இணைத்துக் கொள்கிறோம்? விசுவாசிப்பதினாலே. அவர் சொன்னார், நீர் என்னை அனுப்பினதையும் நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறதையும் அவர்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறார்கள்.
ஆமென். விசுவாசம் அறிவுக்குரியது. ஏற்கனவே நான் சொன்னேன், விசுவாசம் சிநேகத்துக்குரியது, விசுவாசம் பரிசுத்தமானது. எத்தனை பேருக்கு புரிகிறது? விசுவாசம் நம்பிக்கைக்குரியது. அதே போல் இந்த விசுவாசம் அறிவுக்குரியது. அறிவில்லாத விசுவாசம் விசுவாசம் அல்ல. தேவன் அறிவில்லாத விசுவாசத்தை நமக்கு கொடுக்கவே இல்லை. There's nothing called blind faith. குருட்டுத்தனமான விசுவாசம் தேவ ராஜ்யத்தில் இல்லவே இல்லை. விசுவாசம் அறிவுக்குரியது. Faith is knowledgeable. எதை குறித்து தேவன் பேசினாலும் அறிவை இணைத்து அறிவுக்குரியதாய் அறிவை கொடுக்கத்தக்கதாய் பேசுகிறபடினால் தான் விசுவாசம் செயல்படுகிறது. அதனால்தான் நாம் அறிந்து செயல்பட அழைக்கப்பட்ட ஜனங்கள். அறியாத ஒன்றை நீங்கள் செயல்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நாம் அறிந்ததைத்தான் செயல்படுத்த முடியும். ஆதலால் தான் அறிவு மிக முக்கியம். அறிவுள்ளவன் பலமுள்ளவன். பலன் வருவதற்கு காரணமே அறிவு, மூளை அறிவு அல்ல, தேவன் கொடுக்கிற இருதயத்தில் வருகிற அறிவு. இது தேவனை குறித்த அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படி என்றால் வேறு அறிவு அதற்கு இணையானது அல்ல என்ற அர்த்தம். நீங்கள் உலக அறிவில் எவ்வளவுதான் உங்கள் பிள்ளைகளை தேற்றினாலும் வளர்த்தாலும் தேவனுக்குரிய அறிவில் அவர்கள் வளராத பட்சத்தில் எதிர்காலத்தை இழக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகத்தில் எதிர்காலம் இல்லை. தேவன் வைத்திருக்கிற உலகம் என்பது அவருடைய ராஜ்யத்தின் காரியங்கள். அதை வைத்தே ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அவரால் அல்லாமல் உலகத்தில் கூட நமக்கு பிழைப்பு இல்லை. உலக மக்களில் உங்களுக்கே தெரியும், ஜெயித்தவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், அப்படி ஜெயிக்க முடியும் என்றால் தேவன் இல்லை என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களையும் என்னையும் அவர் ஜெயிக்க வைத்திருப்பார் என்றால் தேவன் இல்லை என்று அர்த்தமாகிவிடும். ஆனால் தோற்றதற்கு காரணம் தேவன் வேண்டும் என்பதை புரிய வைத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு சாதித்தாலும் தோற்றோம். காரணம், நம்முடைய சாதனைகள் ஒன்றுக்கும் உதவாமல் போகும் என்பதை அவர் அசைத்து காட்டினார். இன்றும் பாருங்கள், அவர் பேசும்பொழுது ஜெபத்தில் எல்லாம் முகாந்தரங்கள் உண்டு. அதனால்தான் பவுல் பேசுவதை ஒரு விசை இங்கே உடனே இணைக்கலாம். 1 Corinthians chapter 1 ஒன்று அல்ல, 1 கொரிந்தியருக்கு வாருங்கள். பவுல் சில காரியங்களை இந்த இடத்தில் பேசும் பொழுது தன் வாழ்க்கையில் தேவன் வைத்த சில முகாந்தரங்களை அவர் விரும்பி சொல்லுகிறார். நான் எதை விரும்புகிறேன் என்பதையும் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5, மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 5. இந்த நாளிலும் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கிய குறிப்பே, where do we belong? நாம் எங்கே இருக்கிறோம், இல்லை என்றால் நாம் எங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து அறிய வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ இது பொதுவான ஒரு கேள்வி அல்லவா? நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் சபையில் இருப்பதை பற்றி பேசவில்லை, பூமியில் இருப்பதை குறித்தும் நான் பேசவில்லை. ஏனென்றால் அது சரீரத்தின் புரிந்து கொள்ளுதல், சரீரத்தின் நிலைமையில் அல்லாத பேச்சு இது. ஏனென்றால் நாம் அதைத்தான் இவ்வளவு நேரமும் பேசினோம். சரீரத்தில் நாம் பூமியில் இருந்தாலும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை வேதமே சொல்லி காட்டின இடம் இயேசுவின் ஜெபம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இதுதான் நாம் இருக்கிற இடம். எத்தனை பேருக்கு புரிகிறது? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, அதுதான் நாம் இருக்கிற இடம். அப்படின்னா உலகத்தில் இருப்பதை வைத்து நாம் எதையும் சொந்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில்? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை புரிந்தவர்கள் தான் இயேசுவுக்காக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி புரிந்து கொண்டவர்கள் தோல்வி அடைவது இல்லை. என்ற உலக காரியங்கள் தோற்கலாம், ஆனால் உலகத்தில் இருக்க நம்மை அடைத்தவர் உலகத்தார் அல்ல என்றும் சொன்னவர் பரத்துக்குரியவர் என்றால் அவருடைய காரியங்கள் தோற்பதே இல்லை. அதனால் தான் ஜெயிக்கிறோம். கவனிங்கள், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? என்ன கவனிங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசம் என்ன விசுவாசம் அது? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்ன பாருங்க, என் கண்களை பார்ப்பது மிக முக்கியம். அதனால தான் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் திசை திருப்பப்படாமல் என்னை கவனிக்கிற இந்த சில நிமிஷங்கள் முக்கியம். ஏனென்றால் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீர்கள், நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற ஜனம் நீங்கள். உங்களுக்கு விரோதமாய் பிசாசு தீவிரமாய் போராடுவன். அதை நான் பெருமையாக அவனுக்கு பெருமையாக பேசவில்லை, புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். இதை நாம் புரிந்து கொண்டால்தான் எப்படி அதை தடுத்து நாம் ஆண்டவருக்குரியதை பெற்று ஜெயிக்க முடியும் என்பதை எச்சரிக்கையாக இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரம் அவன் எச்சரிப்பை இழக்க பண்ணுவதற்கு காரணம் அலர்ட்னஸ் இல்லைனா முடிந்தது என்று அவனுக்கு தெரியும். நன்றாய் கவனிங்கள், திருடன் வருகிறான் என்பதை அறிந்தால் தானே எச்சரிக்கையாக இருக்கிறோம்.
திருடனே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டால் என்ன ஆவது? எத்தனை பேருக்கு புரிகிறது சத்தியம்? திருடனே உலகத்தில் இல்லை என்று நினைத்து கொண்டால் என்ன ஆவது? எச்சரிக்கையே இல்லாமல் வாழ்வோம், அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். ஆனால் திருடன் இருக்கிறான் என்பதை அறிந்தால் தான் எச்சரிக்கை இருக்கும். நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்றும் சொன்னான். அப்படின்ற என்ன அர்த்தம்? எச்சரிக்கையாயிருன்ற அர்த்தம். அப்பொழுது தான் நீ கவனமாய் காத்துக்கொள்ளுவாய் உன்னை, உனக்குரியதை. அப்பொழுது ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் பயம் இருக்காது. ஆமென். இது இரண்டு விதத்திலும் தேவன் பேசுகிற காரியம். பிசாசுக்கும் சொல்லுகிறார், தன்னையும் வைத்து சொல்ல. ஆவிக்குரிய உலகத்தின் பேச்சு, இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால உலகத்திற்குரியவர்களை நாம் இவைகளை சிந்திக்கவே முடியாது. எத்தனை பூட்டு போட்டாலும், எத்தனையாய் நாம் கம்பிகளை வைத்து வீடுகளை கட்டி கொண்டாலும் பிசாசுகளை தடுக்க முடியாது. கவனித்து கேளுங்கள், பிசாசுகளை இவைகள் தடுக்காது. அவைகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் வல்லமையான கிரியைகள், அவைகள் ஆவிக்குரிய மண்டலத்தின் வல்லமையான ஜீவிகள். அவைகள் செய்கிறது அவைகளுக்குரிய வல்லமையில் செயல்படுகிற மண்டலத்துக்குரிய காரியங்கள். நாம் நம்முடைய இயற்கையின் உலகத்தின் வல்லமைகளை வைத்து அவைகளை ஜெயிக்கவே முடியாது. ஆதலால் தான் தேவன் சொல்லித் தருகிற காரியங்களை புரிந்து கொண்டவர்கள் தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். நீங்கள் அந்த அறிவில் வந்தால் தான் பிசாசு உங்களை கண்டு நடுங்குகிறான். புரிந்து கொள்ளுங்க, ஒரு சாதாரண விசுவாசம் அல்ல இது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்ற உலகத்தில் உள்ளவர்களை அடித்து வீழ்த்துகிற மாம்சத்தின் பலத்தை தேவன் பேசவில்லை. ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற அதிகாரம், உலகத்தின் அதிபதியை ஜெயிக்கிற ஜெயம் அது. கிறிஸ்துவை, குமாரனாகி அந்த கிறிஸ்துவை விசுவாசித்தாலே ஜெயிக்கிறோம். அவ்வளவு வல்லமையான நாமம் அது. அப்படி என்றால் அவர் பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறியவே வேண்டும். அதனால் தான் கர்த்தர் இவைகளை உணர்த்தத்தக்கதாய் பேசி கொண்டிருக்கிறார். என்னை கவனிங்கள், பவுல் சொல்லுகிறார், என் வாழ்க்கை பூமிக்குரியதாய் இன்று இப்பொழுது சரீரத்தில் காணப்பட்டாலும் நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை மிக மேலானது என்பதை நானே சொல்லி காட்டட்டும் என்று தான் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் சரீரத்தில் இருந்து நான் குடியேற அல்ல குடிபோக. எத்தனை பேருக்கு புரிகிறது? குடி போகிறதுனா என்ன அர்த்தம்? கொடுத்தணும், வெளியில் போயிடணும். குடி ஏற என்றால் ஏறணும் இல்லையா? அவர் சொல்லுகிறதை கவனிங்கள். நம்ம வசனத்தின் அடிப்படையில் வாசித்து விடலாமே. 5வது அதிகாரத்தில் 1 எல்லாருமே சத்தமாக, அதனால் சத்தமாக என்றால் நம்முடைய காதுகள் கேட்கும் அளவிலாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விடுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இது புரிந்தது என்று எனக்கு அவ்வளவாய் தெரியவில்லை. ஆனால் நீங்கள் வீட்டிலே சென்று திரும்பவும் வாசிக்க வேண்டும் என்பதையாவது தெரிந்து கொள்ளுவோம். ஆமென். ஏதாவது ஒன்று தெரிய வரும் வேதத்தை வாசிக்கும்போது, ஐயோ நான் வாசித்து பல வருடம் ஆகிவிடும். சில பேருக்கு இப்போ தான் புதுமையாய் தெரியும். இது என்ன குடி போகவும் குடியேறவும் விட்டு போகவும் வந்து தொலையவும் என்றெல்லாம் வருகிறது. நன்றாய் கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நான் குடி போக விரும்புகிறேன். யாரிடத்தில்? தேவனிடத்தில். நிரந்தரமாக குடி போக விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து குடி ஏறணும், அங்கே குடி போகணும். எப்படி புரிகிறதா? உங்களுக்கு தெரிகிறதா? ஏதாவது விஷயம் என்னென்னா, இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எதற்கென்றால் இதை விட்டு போக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் போனால் நிர்வாணியாக போயிடக்கூடாது. இதெல்லாம் ஆவிக்குரிய பேச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் நினைக்க, நான் சரீரத்துக்கு மேலே நிர்வாணியாக இருக்கக்கூடாது தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது சரீர பேச்சு. அவர் சொல்லுகிறார், நான் சரீரத்தை விட்டே போகிறேன். அப்போ என்ன பண்ணுவேன்? எத்தனை பேருக்கு அது புரியுது?
சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற நிர்வாணம், ஆடை உடுத்துதல், களைந்து போடுதல் எல்லாம் வேறே பேச்சு. ஆனால் அவர் சொல்லுங்க, நான் சரீரத்தையே களைந்து போட விரும்புகிறேன். இது எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் சரீரத்தை களைந்து போட்டு நிலையான ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என்ன செய்ய விரும்புகிறேன்? குடிபோக விரும்புகிறேன். ஆனால் அப்படி நான் களைந்து போடும்பொழுது நிர்வாணியாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க போறோன்னே தெரியாம இங்க வாழக்கூடாதுன்னு அர்த்தம். எதிர்காலம் எப்படின்னு உங்களை எல்லாம் கேட்ட ஜோசியம் இல்லை. இதெல்லாம் யாரிடத்திலும் கையை காட்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்டவரே கை காட்டினார். அதனால் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். சரியான விஷயம் அதுதான். அப்படி என்றால் அவரை வைத்து வந்த நம்பிக்கைக்கு பவுல் சொல்லுகிறார், நான் இந்த தேகத்திலிருந்து விலகி பரலோகத்தில் குடிபோக விரும்புகிறேன். ஆனால் இந்த சரீரத்தை ஒரு நாள் நான் களைந்து போட்டு அந்த கைவேலை அல்லாத நித்திய வீடாகிய அந்த இடத்திற்கு நான் குடி போகும் பொழுது நிர்வாணியை இருக்கக்கூடாது என்றால் நான் போகிற இடத்தை அறிந்து இங்கு ஜீவிக்க வேண்டும். அதனால் இந்த போர்வையை நான் களைந்து போட விரும்பவில்லை என்றும் பேசுகிறார். ஏனென்றால் போர்வையை களைந்து போடும் பொழுது சரியான காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இந்த ஒரு பேட்டில் அவர் சொல்றார், நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் இங்க வாட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் சொல்லுகிறார், நான் போனாலும் இந்த சரீரத்தில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன். என்ன கவனிங்க, வல்லமையான சத்தியம் எத்தனை பேருக்கு வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்கிறது? இயேசுவின் நல்ல கவனிங்க. பரலோகம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பரலோகம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. தயவுசெய்து கிறிஸ்தவர்களை எல்லாருக்கும் புரிய வேண்டிய சத்தியம். பரலோகத்துக்கு போக தான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என்னை ரட்சித்தார், மரித்தாலும் பரலோகம் போவேன். நான் சொல்வதை நன்றாக கவனிங்க. பரலோகம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் என்பது இங்கே தான் நடக்குது. பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாகவே நான் பரலோக வாசியை என்னை இங்கே வாழ வைக்கிற ஒரு பெரியவர். இதுதான் உண்மையான பரலோகம். பாவ நிறைந்த உலகத்தில், பிசாசின் உலகத்தில், பிரச்சனை நிறைந்த உலகத்தில் ஒரு பாரம் சுமந்து தவிக்கிற ஒரு பிள்ளை, அதாவது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதே பாரம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஐயோ, களைந்து போட்டால் அதற்கு இருக்கிற விடுதலையே பெரியது. ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்தில் விடுதலையே பெரியது. அங்கே வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, நாசம் இல்லை, மோசம் இல்லை, எதுவும் இல்லை. சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவ்வளோ கட்டுப்பாடும். இதுக்குள்ளே இருந்து ரெண்டு கண்ணால் பார்க்கிற நமக்கு இதெல்லாம் புரியாது. பவுல் அதனால் தான் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக ஜபம் பண்ணின மனுஷன், உங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசு 1:17-19 வரைக்கும் அவர் அவ்வளோலாம் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். ஏனென்றா மனக்கண்கள் பிரகாசமாக ஒரு விசுவாசிக்கு இந்த பேச்செல்லாம் புரியாதியா, ஆனால் புரியுமா உனக்கு? புரியா உனக்கு? ஏனென்றா அவர் சொல்லுகிறார், நான் பிரிய ஆசைப்படுகிறேன், ஆனால் நிர்வாணியை காணப்பட நான் விரும்பாத பட்சத்தில் போர்வையை களைந்து போட நான் விரும்பவில்லை, போர்வையை களைந்து போடும் பொழுது போர்த்தி கொள்ளவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இடமாற்றம் வரலாம், ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளையா இடமாற்றம் வருவதற்கு முன்பாக நான் யாரா இருக்கிறேன் என்பதை அறிந்தே ஜீவிக்கிறேன். சாவு வந்த இடம் தான் மாறும், ஆள் மாற மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லிடு. பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆள் பரலோகத்துக்கு தான் போகும், ஆள் மாறாது. எத்தனை பேருக்கு புரியுது? நாம் நினைக்கிறோம் மரணம் வந்த பிறகு ஏதோ மாறிவிடும். இல்லை இல்லை, மரணம் வந்த பிறகு இடம் தான் மாறும். அல்லேலூயா சொல்லிவிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, மரித்த பிறகு பார்த்து கொள்ளலாம். யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். போன ஆளுக்கு தான் பீஸாக இருக்கு நிலைமைன்னு தெரியும். நம்ம வேணால் இங்கேருந்து ஜெபம் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் இன் பீஸ். படுத்திருக்கிறத வச்சு நாம் நினைக்கிறோம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது சரீரம்தான். வெளியில் போன ஆள் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இங்கேயே தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஓ, பரலோகம் போனால் புரியும். இல்லை இல்லை, இங்கே புரியும். இங்கே வாழ்கிற வாழ்க்கையிலே எனக்கு ரெஸ்ட் இருக்கான்னு புரியணும். இயேசுக்குள்ளே ரெஸ்ட் இருக்கணும். நான் சொல்லுகிற பாஷையெல்லாம் பரலோகத்தின் பாஷை. நீங்கள் சொல்லாதீங்க சிஸ்டர், வர வேண்டிய விடுதலை வரல, வர வேண்டிய சுகம் வரல, வர வேண்டிய வீடு வரல, வர வேண்டிய வாழ்க்கை வரல, பிள்ளை வரல, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கல, எங்கே ரெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது வேற பாஷை, உலகத்தின் பாஷை. பரலோக பாஷையெல்லாம் வித்தியாசமானது. அவர் சொல்லுகிறார், நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுகிறேன், பிதாவே அவர்கள் நிறைவான சந்தோஷத்தை அடையும்படிக்கு நான் இவ்வுலகத்தில் இருக்கையில் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்தில் இருக்கும்பொழுதே வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போதான் இந்த ஜெபத்தோட வல்லமை விளங்கும்.
பரலோகத்திலிருந்து சொல்றதெல்லாம் சுலபம் என் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. ஆனா பூமியில் இருக்கும்போதே நான் ஜெபிக்கையில் தான் அவர்களுக்கு விளங்கும் இந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று. பூமியில் இருக்கையிலே நிறைவான சந்தோஷத்தை பெறணுங்க, அதுதாங்க பரலோகம். நான் பரலோகத்துக்கு போன பிறகு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஏசி இங்கே வரல. எத்தனை பேருக்கு அது புரியுது? பரலோகத்தை விட்டு இறங்கினார் இங்கே என்றால் எதற்கு இறங்கினார்? அங்கு இருப்பதை இங்கே கொண்டு வர இறங்கினார். அதுதான் பரலோகம். ஆமென். என் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் இந்த பரலோகத்தை இங்க அனுபவித்து வரும்பொழுது தெரிஞ்ச இடத்துக்கு தான் வர போறாங்க. திடீர்னு நுழைஞ்சவங்களுக்கு ஐயோ இவ்வளோ வெளிச்சமா இருக்குன்னு கண்ணை மூடக்கூடாது, சந்தோஷமா மேலே போகணும். ஐயோ நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வேற நினைப்பது. இங்கேயே பிரைட்னஸ்க்கு யூஸ் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? வெளிச்சத்தில் இங்கேயே பழகணும், ஆராதனையில் இங்கேயே பழகணும், பெரியவருடைய பாஷையில் இங்கேயே பழகணும். இங்கேயே பழகாத ஆளுக்கு அங்கே போனால் எல்லாம் புதுசாக தான் இருக்கும். அதனால தான் திரும்பி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் பழகி இருக்கு, இருட்டு தான் பழகி இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது நீங்கள் நினைக்கிற நான் நினைக்கிற வாழ்க்கை எல்லாம் இங்கே இருக்கிற வாழ்க்கை. செத்த பிறகு இடம் தான் மாறும், அவ்வளோதான் விஷயம். அப்போ பவுல் சொல்லுகிற இவ்வளோ வல்லமே என்ன அழகாக சொல்லுகிற பாருங்க, நான் இவ்வளவும் செய்கிறேனே என்னை, அதான் அந்த வசனம் 5 என்ன, இதற்கு நம்மை சொல்லுங்களேன் 3 சொல்ல, நாம் தரித்து கொண்டவர்களான நிர்வாணிகளை காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் தவிக்கிறோமா? எதற்கு தவிக்கிறோம்? தரித்து கொள்ள தவிக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, தரித்து கொள்ள தவிக்கிறோம். திரும்ப சொல்லுங்க, தரித்து கொள்ள. எவ்வளோ வல்லமையான சத்தியம். ஏமே இந்த கூடாரத்தில் என்னங்க அது கூடாரம்? முதல்ல இந்த கூடாரத்தை பேசுவோம். இது நிறைய பேருக்கு இன்னும் அதுவே புரிந்திருக்காது. ஒருவேளை நீங்களா நல்ல பிள்ளைகள், கூடாரம்னா என்ன கூடாரங்க? நம்ம உடனே டென்ட்டெல்லாம் கனவுல வச்சுக்கோமா, ஆமாம் கூடாரத்துக்குள்ளேருந்து வெளியே ஓடணும். எந்த கூடாரம்? சரீரமே ஒரு கூடாரம். இப்போ இந்த பாஷையில் உங்களுக்கு புரியுதா? நம்ம வீட்டை பற்றியே கர்த்தர் பேசலை. நீ வாடகை வீட்டில் இரு, சொந்த வீட்டில் இரு, நீ கூரை வீட்டில் இரு, மச்சு வீட்டில் இரு, அதெல்லாம் பரவாயில்லை. அதெல்லாம் ஒரு நாள் மண்ணோட மண்ணை இடித்தாலே விழுந்துடும். ஆனால் இந்த சரீரம் ஒன்று இருக்கிறதே, இது ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ளே தான் தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். நாம் எல்லாம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா. தேவன் வாசமாக இருக்கிறது இந்த கட்டடத்தில் அல்ல, சபையில். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம் குடும்பங்கள் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கட்டுவதும் அதற்காகத்தான். இங்கேயே உள்ளே இருக்கிறவர் நம்மை கட்டி கொண்டு இருக்கிறார், நம்மையே கட்டுகிறார், நம் வாழ்க்கையை கட்டுகிறார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு முன்பாக சத்தியத்தை அனுப்புவதற்கு காரணம், சிந்தனை மாறும் என்றால் செயல்கள் மாறும். ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு செயலாக்கம் முக்கியம், நல்லது. ஆனால் செயல் வருவதற்கு முன்பாக சிந்தனை முக்கியம். அதனால்தான் மறுரூபமாக்குகிறார். சரீரத்தின் பேச்சே இல்லை. இதெல்லாம் கவனிங்க. கர்த்தருக்குள்ள வர்றவங்க மறுரூபமாகிறார்கள் என்றால் வேறு ரூபமாகிறார்கள். வேறு ரூபம் எங்கே வருகிறது? சிந்தனையில் வருகிறது. வசனத்தை கேட்க கேட்க ஒரு விசுவாசியுடைய சிந்தனை மாற்றி அமைக்கப்படும். எதை பற்றி? பரலோகத்தை பற்றி பூமியிலேயே மாற்றி அமைக்கப்படும். அதனால பூமியில இருந்தாலும் நீங்க வேற ஆளா சிந்திப்பீர்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். பூமியில இருந்தாலும் வேற ஆளாய் சிந்திப்பீர்கள். அதனால தான் உங்களை பார்க்குறவங்க, என்ன உங்கள் தாட்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்குது. சும்மாலாம் பேச முடியாது ஆண்டரை பற்றி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள் இருப்பது என்றால் கர்த்தருடைய சிந்தனைக்குள் இருப்பது. கர்த்தருக்குள் இருப்பது கர்த்தருடைய சிந்தனைக்குள் இருப்பது. அப்போ உலக சிந்தனை வேறு, தேவ சிந்தனை வேறு. உலக ராஜ்யத்தின் பேச்சு வேறு, தேவ ராஜ்யத்தின் பேச்சு வேறு. இப்படிப்பட்டவர்கள் பேசும்பொழுது உலகம் உற்று கவனிக்கும். நீங்க வேற ஆளா இருக்கிறீர்கள், நீங்க எங்க கூட இருக்கிற ஆளா இல்லை. இப்பவே வேற ஆள் மாதிரி இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பூமியில் இருக்கிறேன், நீங்க வேற எங்கேயோ இருந்து வந்த மாதிரில பேசுறீங்க. ஆமா, நாங்க அப்படித்தான். நாங்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் போல் தான் பேசுவோம். ஏனென்றால் வானத்துக்குரியவர் எங்களை வானத்திற்கு ஏறும்படியாய் பேசிக்கொண்டார். ஏறினவர் நம்மை ஏற்றும்படி தாங்க இறங்கினார். எத்தனை பேருக்கு அது புரியும்? ஏங்க சும்மா இருந்த நீங்கள் இறங்குனீங்கன்னு இயேசுவை பற்றி நீங்கள் நினைத்தீங்கன்னா, அவருக்கு வேலை வெட்டி இல்லாமல் இறங்கலை. என்ன அவரோடு கூட ஏற்றும்படி அவர் இறங்கினார். அந்த ஸ்தானம் நமக்கு ரொம்ப பெரியது ஆண்டவருக்குள்ள. அதனால புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கொஞ்ச காலம். சத்தியத்தை கேட்க கேட்க சிலருக்குள்ள ஏண்டா ஜெபிக்கிறோன்னு ஆயிடும். ஸ்தோத்திரம் அதற்கே. ஹல்லேலூயா. மகிமை உண்டாவதா. நான் இந்த அம்மாகிட்ட கடைசியை முடிச்சுட்டு ஜெபிக்க போகலான்னு நினைக்கிற நினைப்பே போயிடணும். அதுதான் சத்தியம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டு? தமிழ்நாட்டிலலாம் பயங்கர எடுப்புதல் உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் சிறந்த பிரசங்கியார்கள், வல்லமையான தீர்க்கதரிசினாலே ஓடி வந்துருவாங்க ஜெபிக்கிறதுக்கு, இல்லையா? அது நடக்காது இயேசுவின் நாமத்தில். ஏன்னா சொல்கிற சத்தியங்கள் அப்படியே ஏண்டா ஜெபிக்கணும்னு ஆகிடும்.
ஜீவிப்பதே அர்த்தம் உள்ளதாகுகிறது என்றால் ஜெபிப்பதிலும் அர்த்தம் வந்து விடுகிறது. எத்தனை பேருக்கு உலக காரியங்களுக்காகவே அழுது அழுது ஜெபிக்கிறதெல்லாம் ஒரு 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 கட்டத்தில் மாறுவதற்கு காரணம் கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார் எண்ணங்களை. நாமெல்லாம் ஜெபிக்காதவர்கள் அல்ல. நான் சொல்வது எங்கள் உலகத்திற்காக உலகத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்காதவர்கள் அல்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் இதற்கெல்லாம் விரக்தியும் வெறுப்பும் வரணும். இயேசு சொல்லுகிற எத்தனை நாள் நீ கவலைப்பட போற, எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்டால் கலோக்கியல் லாங்குவேஜில் என்ன சொல்கிறது? ஆமாம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், அதுதானே கவலை. அது அஞ்ஞானிகளில் தேடுறாங்க. நீ ஞானினா ஏன் கவலைப்படுற? அப்படி பொட்டுன்னு அடித்த மாதிரி யாராவது பேசுனா எப்படி இருக்கும்? அது ஆமாம், ஏன் தான் கவலைப்பட்டேன். ஏசு அப்படி தான் பேசுவேன். இருக்கிறதுல ஒஸ்டான ஒரு ஜீவி பறவைனா காக்கா தான். அதை கவனித்து பாருன்னு சொல்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா நம்மளாம் ஃப்ளைட்டை பார்க்குற ஆட்கள், காக்காவையா பார்ப்போம். நீ பக்கத்தில் இருக்கிற காக்காவை விட்டனா பறக்கிற ஃப்ளைட்டு கிடைக்காது. ஆண்டவர் சொல்ல காகங்களை கவனித்து பாருங்கள். உன் வாழ்க்கையில் பக்கத்தில் கிடைக்கிற ஒரு விஷயத்தை பாரு, அதுக்கே கவலை இல்லை வாழ்க்கையில். உனக்கு ஏன்பா கவலை? புரியுதா உங்களுக்கு? கவலைப்படுங்கள், கவலைப்படுங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படி எழுதியிருக்கிறது. சில பேர் இப்படியும் எழுதியிருக்கா, நான் படிக்கவே இல்லை சிஸ்டர். என்றைக்கு நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவர் இப்படிலாம் டைலாக் பண்ணுறீங்க? உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ கவலையோ, அதையும் 6 மணி முகத்தோடு போகிறவங்க அநேகம். அவங்க சிரிக்கிறதுனா காசு கொடுத்தாலும் சிரிக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு கிளப்பை வேறு நடத்துகிறாங்க, அதை பார்த்து நான் சிரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படியும் சிரிக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் உதவாது. உள்ளத்திலிருந்து வராத சிரிப்பு எப்படி உதவும்? கண்ணம்தான் வலிக்கும். எத்தனை பேர் ஃபோட்டோவுக்கு அதெல்லாம் போஸ் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? வராது. இயல்பாக சிரித்து பாருங்கள், வலிக்காது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ உருவாக்கி இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க, உள்ள இருந்து வரணும். ஏமே ஏசு அப்போ உள்ளத்தை மாற்றுகிறார் என்றால் எண்ணத்தை மாற்றுகிறார், நம்முடைய முடிவுகளை தாக்குகிறார். அதனால்தான் மறுரூபமான ஜனங்கள் உலகத்தில் வித்தியாசமானவர்கள். உங்களை பார்க்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும். பவுல் அப்படி வாழ்ந்து காட்டினார். நான் தவிக்கிறேன், பாரம் சுமந்து தவிக்கிறேன். இந்த பாரத்தோட தவிப்பே வித்தியாசமானதுயா. ஏனென்றால் நான் தரித்து கொள்ள தவிக்கிறேன். ஐயோ, இந்த பூமியில் இப்படி தவிப்பாங்களா சில பேர்? தவிப்பெல்லாம் புரிகிறது இயேசுவின் நாமத்தில். ஏன் இப்படி தவிக்கிறேன்னு கேட்போம்ல சில பேர். ஏன் இப்படி தவிக்கிற, என்ன ஆச்சுன்னு இப்படி தவிக்கிற? அப்படி பவுலை பார்த்து கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஐயோ நான் தாவறதுக்கு தவிக்கிறையா. எங்கே தாவணும்? அங்கே போகணும். இப்படின்னு தவிப்பார்களா? அந்த பவுலை பார்த்தாலே சில பேர் கேள்வி, இந்த வாயாடி என்ன பேச போகிறான்? ஆம்பளைக்கு வாயாடின்னு பேர். எத்தனை பேருக்கு அது புரியுது இந்த கூட்டத்தில்? சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் தான் வாயாடிகள், ஆம்பளைக்கும் வாயாடின்னு பேர். பவுலை பேர் வைத்தார்கள். இந்த வாயாடி என்ன பேச போகிறான்? கேட்போம் வாருங்கள். வந்தார்கள். பேசுறது கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எப்போவுமே என்ன பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கேட்க நல்லா இருக்கு, வாங்க போவோம், கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம், நல்லா இருக்கும். எதுக்கு நல்லா இருக்கும்? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்போது இந்த கூட்டத்தில் விசுவாசித்தவர்கள் மாறினார்கள், விசுவாசிக்காதவர்கள் மாற முடியவில்லை. ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு மேல் தேவனாலேயே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் பாரம் சுமந்து தவிக்கிறேன். எதற்கு? தரித்து கொள்ள. நான் தரித்து கொள்ள தவிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பரலோகத்தின் காரியங்கள் என்னை மிகவும் மிகவும் ஏவுகிறபடியினால். என்ன ஆச்சரியமான ஆயத்தம் பாருங்க. பூமியில் இருக்கிற நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிற விதமே, யாராவது எடுத்துக்கொள்ளுங்கம்மா, பயங்கரமான விதம். இதை நான் பேசும்பொழுது கவனிங்க. நன்றிம்மா. 2 கொரிந்தியர் 5:5 பாருங்க. இதற்கு நம்மை, ஆமேன் சொல்லுங்க. இங்க பாருங்க. அப்ப இதற்கு நம்மனா என்ன அர்த்தம்? முன்பாக இருக்கிற சில வசனங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்ற அர்த்தம். 2 மறுபடியும் வாசிக்கலாமே. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கும். அந்த பரம வாசஸ்தலம் தான் கைவேலை அல்லாத நித்திய வீடு. ஆமென். மனுஷனால் கட்டப்பட்ட வீடு அல்ல, அது தேவனால், கரத்தாலேயே அல்ல, கைவேலை அல்லாத நித்திய வீடு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்தை நான் தரித்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேனே. அதனால் 4 பாருங்க 3 தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமே ஆமே. தரித்து கொண்டவர்களானால், இது பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா என்னெல்லாம் சொல்லுங்க. ஃபியூச்சரா என்னங்க இது? என்ன டென்ஸ்? தரித்து கொண்டவர்களானால். நடக்கலையாமா? நடந்து முடிந்து விட்டதா? அது சரியா சொல்லுங்க. ஆங்கிலத்திலும் படித்து நீங்கள் ஆங்கில ஜீவிகளாய் இருப்பதினால் இன்னும் வெளிச்சமுடையவர்களாய் பேசுங்கள். தரித்து கொண்டவர்களானால். தமிழே புரியல, அதுதான் எனக்கு தெரிய வருகிறது. தரித்து கொண்டவர்களானால்,
தரித்து கொள்வோமானால் என்று வரவில்லை, தரித்து கொண்டவர்களானால். எத்தனை பேருக்கு கொலோசை 3 ஞாபகம் வருகிறது? களைந்து போட்டு தரித்து கொண்டு பச்சை குத்தி கொள்வது ஞாபகம் வருகிறது அல்லவா? அப்படித்தான் நாம் தரித்து கொண்டவர்களானால், அப்படின்னா நாம் போட்டு கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக்கப்பட மாட்டோம். ஆமென். ஏற்கனவே போட்டு கொண்டிருந்தா உங்களுக்கு தெரியும் நீங்க நிர்வாணி இல்லை. ஹல்லேலூயா. பூமியில் எவ்வளோ ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ்ஸு வேணும், இது வேணும், அந்த ஸ்டைல், அந்த ஃபேஷன், எல்லாவற்றிலும் ஒரு பெரிய போட்டியே நடந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை நடப்பதற்கு காரணம் உலகத்தின் காரியங்கள் இயக்கப்படுகிற விதமே உலகத்தின் அதிபதியினால் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் உலகத்தில் வாழ்கிற நாம எல்லாரும் ஓடுகிறது போல ஓடக்கூடாது. தேவ பிள்ளையே, எல்லாரும் இச்சிக்கிறது போல இச்சை 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 இழுக்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனால் வருவது எதுவும் கட்டுப்பாட்டை இழக்க வைக்காது. தெளிவான ஒரு வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது, புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்து. தேவனால் வருவது எதுவும் கட்டுப்பாட்டை இழக்க வைக்காது. You never lose your control when it is from God. கர்த்தர் ஒரு நாளும் கட்டுப்பாட்டை இழந்து ஓட வைக்க மாட்டார். கட்டுப்பாட்டை இழந்து அலைய வைக்க மாட்டார். கட்டுப்பாட்டை இழந்து செலவு பண்ண விட மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் எல்லாம் புரிகிறது? சத்தியம் வேதத்தில் உள்ள சத்தியம். நீதிமான்களுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷம் வித்தியாசமானது. ஆனால் மூடன் தனக்குள்ளதையெல்லாம் செலவழித்து போடுகிறான். கட்டுப்பாட்டை இழந்த வாழ்க்கை. தேவன் கட்டுப்பாட்டை இழக்க விட மாட்டார். God is teaching us about self control. It's one of the fruit of the spirit. நான் fruit ன்னு சொன்ன purpose because there's nothing called fruits of the spirit. It's about the fruit of the spirit. It's a package. Starts from love, ends with self control. அன்பில் ஆரம்பிச்சு இச்சை அடக்கத்தில் முடிகிற ஆவிக்குரிய கனி. என்ன கவனிங்க, கர்த்தர் சொன்னார்னா கட்டுப்பாட்டை வைக்கும்படியாக சொல்லுவார். என்ன இன்னும் நல்லா கவனிங்களேன், கண்களை பாருங்க. கட்டுப்படுத்தும்படியாக பேச மாட்டார், கட்டுப்பாட்டை கொடுக்கும்படியாக பேசுவார். எத்தனை பேருக்கு இந்த லாங்குவேஜ் புரியுதுங்க? தேவன் யாரையும் கட்டுப்படுத்துறது. He doesn't control people, but he teaches us about self control. Powerful. பிசாசின் உலகத்தில் ஜனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறார்கள். You talk about anything, கட்டுப்பாடே கிடையாது. குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வேற பேச்சு, அது கம்பல்சரியாக வருது, அது வேற விஷயம். பட் உள்ளத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டை யார் கொடுக்க முடியும்? சிந்தனையில் கட்டுப்பாட்டை யார் கற்றுக் கொடுக்க முடியும்? பேச்சில் கட்டுப்பாடை யார் கொடுக்க முடியும்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? புக்ஸு தராது இந்த ஞானத்தெல்லாம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடித்து உட்கார வச்சாலாம் வராது. எத்தனை பேருக்கு புரியுது? உட்கார உள்ளனா எத்தனை நாள் உட்கார முடியும்? உள்ளவே உட்கார முடியலனா. சரீரத்தை உட்கார வைக்கலாம் கொஞ்ச நேரம் தான், உள்ளமே கட்டுப்படலைன்னா யாரை கட்டுப்படுத்த முடியும்? அதனால தான் ஓடிடுறாங்க இழுத்துக்கிட்டு. புரியுதா உங்களுக்கு? எதை இழுத்துக்கிட்டு? தங்களையே தாங்க முடியல. தங்களை தாண்டி ஓடுகிற கட்டுப்பாடற்ற வாழ்க்கை அப்படித்தான் இழுக்கப்படும். ஏனென்றால் பிசாசு உலகத்தில் கட்டுப்பாடு கிடையாது. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பணம் சேகரிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம். Show restraint even in gaining wealth. Bible is talking about something here. Show some restraint. ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரியாதே, தமிழ் அர்த்தம். ஹல்லேலூயா. Show some restraint even in gaining wealth. எல்லாத்துக்கும் அலையிறது உலகங்க. கட்டுப்பாட்டை இழந்த உலகத்தில் எல்லாத்தையும் கிராப் பண்ணுவாங்க. இது எடு, அதை எடு, இன்னும் கூட எடு. அடங்கலை மனுஷனுக்கு ஆசை. எத்தனையோ அபகரித்தாயிற்று, இன்னும் வேணும். ஏன்? கட்டுப்பாடு இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற ராஜ்யத்தில் பிரின்சிபல்ஸ்லாம் பயங்கரமானது. சொல்லுகிறார், நான் தரித்து கொண்ட ஆளா இருந்தால் நிர்வாணியாக்கப்பட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒன்றை போட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க நிர்வாணி இல்லைன்னு. ஆமே, இதெல்லாம் ஆவிக்குரிய விளக்கம். ஏற்கனவே ஒன்றை உடுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க நிர்வாணி இல்லைன்னு. அதனால தான் உலகத்தில் இருந்தாலும் சரி, பரலோகம் போனாலும் சரி, அவங்க நிர்வாணி இல்லை. ஏன்னா அதே ட்ரெஸ் தான் அவங்களுக்கு. ஏமே, இங்கே உடுத்தினவர் தான் அங்கேயும் கொடுக்க போகிறார் அதே உடைய, அதே நீதிக்குரிய உடை, அதே பரிசுத்தமான உடை, அதே அலங்காரம், அதே அதே அதிகாரம். எதுவும் மாற போகிறதில்ல, இடம் மட்டும்தான் மாறும். ஏன்னா கவனிங்க, இஃப் காட் இஸ் லீடிங் யூ டு சம்திங், யூ வில் நாட் லூஸ் யுவர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் செல்ஃப். நம்மை நாமே கட்டுப்படுத்துவது ஏதோ மனக்கட்டுப்பாடு அல்ல. இட்ஸ் நாட் அபவுட் பாசிட்டிவ் திங்கிங், இட்ஸ் அபவுட் அ ரைட் கைண்ட் ஆஃப் திங்கிங். சும்மா பாசிட்டிவ் திங்கிங், நம்ம நல்லதே நடக்குமா? இது யார் சொல்லி தந்தா உங்களுக்கு? இது தேவன் சொல்லி தரவில்லை.
நல்லா புரியுங்க, தத்துவம் எல்லாம் வேதமாகாது. நல்லதையே நல்லது நடக்கலாம் சொன்னால் முடியாது. ஏன்னா நல்லதை நினைக்க சொல்லித்தர்றவரே நல்லவர் தான். என்ன கவனிங்க, நல்லதை நல்லது எது யார் சொல்லி தருவது? தேவன் சொன்னால் தானே நல்லது எதுன்னு எனக்கு முதல்ல தெரியும். அப்போது வார்த்தையை கொடுக்கிறவர் அதை என்னை தியானம் பண்ண அழைக்கும் பொழுது, என் சிந்தனை மாறும் பொழுது அதுவே நடக்கும். ஆமென். வார்த்தை நடக்கும், வார்த்தை ஜெயிக்கும், வார்த்தை நிறைவேறும். When God gives His word, He sees to that the word is fulfilled. அவர் ஒன்றை கொடுத்தானா அதை நிறைவேறும்படி அவர் அதை கவனிப்பாராம். ஆமென். அப்படிப்பட்டவர் பேசினாதான் அது வார்த்தை. இப்போ பவுல் இப்படியெல்லாம் பேசும்பொழுது எனக்கு ஆச்சரியம். Where do we belong? Though I am in the world, I am not of the world. நான் உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான் அல்ல. அதுதான் இந்த மீனிங். அப்படின்னா நீங்க இடம் மாறுறதுக்காக உட்கார்ந்துருக்க வேண்டாம், இங்கேயே மாறி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகி ஓடுவார்கள். உலகம் ஓடனால நீங்க ஓடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவங்க தவிப்பாங்க, பார்க்கணும் தவிப்பாங்க, இது நடக்கல அது நடக்கல, இது வாங்கல அதை வைக்கல, இதை கட்டல அதை இடிக்கல. சில பேருக்கு கட்டணதையும் இடிச்சாதான் தூக்கம் வரும். எல்லாத்துக்கும் தவிப்பு தான். நான் கேட்குற, ஒரு கிறிஸ்தவங்க எப்படி அப்படியெல்லாம் தவிக்க முடியும்? If God gives you something, He gives. He doesn't want to give, no need. இதுதான் பரிசுத்தவானுக்கு இருக்கிற இளைப்பார். கொடுத்தா அவர் கொடுக்கட்டையா, கொடுக்கலனாலும் எனக்கு தெரியும் அவர் என் கூட தான் இருக்கிற இளைப்பாறுதல். ஆமேன்னு சொல்லி பெற்று. இவங்களுக்கெல்லாம் பயமும் இல்லை, பதட்டமும் இல்லை, அவசரம் இல்லை, ஓட வேகமும் இல்லை, இளைப்பாறுதல். தாவீது மாதிரி ஒரு ஆள் பேசணும், எனக்கு இந்த பெரிய காரியங்களில் தலையிடுறதே பிடிக்கலப்பான்ட்டார். இது எங்க சிஸ்டர் பைபிளில் இருக்கு? இருக்கு. நான் பெரிய காரியங்களில் தலையிட்டு கொள்ள விரும்பல, பால் மறந்த குழந்தையை போல என் இருதயத்தை இளைப்பாற பண்ணினேன். அமர்ந்திருக்கிறது ஒரு டீச்சிங், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இட்ஸ் அ டீச்சிங். நீ கம்முனுருன்னா யாரும் கம்முன்னு இருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுதுங்களா? நீ ஏன் தவிக்கிற, சும்மா இரு அப்படின்னு சும்மா இருக்க முடியுமா? அது ஒரு டீச்சிங். உங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் போதிக்கப்பட்டாங்கன்னா கர்த்தரால் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமேன்னு சொல்லி போதிக்கப்படுற ஆளுக்கு தான் ஏன் சமாதானம்? புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தரால் போதிக்கப்படுற ஆளுக்கு ஒரு சமாதானம் பெரிய, அது சாதாரண பெரிய ஐயோ, இந்த ஆளுங்களெல்லாம் யாருமே அசைக்க முடியறதில்லை. பிசாசும் பார்ப்பா, நான் என்னத்தான் சொல்லி பார்க்குற ஆள் மாற மாட்டேங்க, எவ்வளோதான் தள்ளி விட்டாலும் ஓட மாட்டேங்க. இது எப்படி இருக்கு? ஓடுன்னு பக்கத்தில் 4 பேர் கொலீக்ஸை வச்சு பேசுகிறேன், இவங்கள வச்சு பேசுகிறேன், அவங்கள வச்சு பேசுகிறேன், இவங்கள காட்டுறேன், அவங்கள காட்டுறேன், அப்படியே இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரியுது இந்த லாங்குவேஜெல்லாம்? உலகம் அப்படி தான் வரும், சுற்றி வரும். உலகம் உருண்டை இல்லை. எத்தனை பேருக்கு அதாவது தெரியும்? ஐயோ, அப்போ எங்கே போய் நின்னா விழுந்துருவோன்னு டவுட் வரும். அது எப்படியோ விடுறதே இல்லை நம்ம. உலகம் அப்படி தான் சுற்றி வரும். பிசாசு நல்லா வெயிட் பண்ணுவான், எங்கே எந்த பட்டன் அமுக்குனா எந்த விதத்தில் வேலை செய்யணும் ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் அவனுக்கு. அது ஆள் இங்கே இருக்கிற ஆள் வேறு, அவனுக்கு தெரியும் மண்டலத்தில் எல்லார் முகமும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் இங்கே காட்டுற முகம்லாம் வேறு, அப்படின்னா நம்ம காட்டிக்கலாம் என்ன வேணாலும். ஆனால் அவங்ககிட்ட அந்த பாய்ச்சாலாம் பலிக்காது. யார் என்ன நினச்சேன்னா ஒரே குத்து விட்டு போயிடும். அந்த மண்டலத்தில் இருக்கிற முகம் வேறு, இங்கே இருக்கிற மூஞ்செல்லாம் அங்கே காட்ட முடியாது. சில பேர் தொடப்பத்தை எடுத்துலாம் விரட்டுவாங்களாம். ஐயோ, அப்பால இப்போ சாத்தானேன்னு வாயில் வராது, தொடப்பத்தை தூக்குனா அது என்ன பண்ணும்? ஐயோ நான் பார்க்காத தொடப்பமான்னு அது இன்னொரு தொடப்பத்தை கொண்டு வரும். முடிஞ்சால் இதை வச்சு பெருக்குமான்னு. பெருக்குனாங்களா இல்லையா சொல்லுங்கள்? பைபிளில் பெருக்குனாங்களா இல்லையா? துரத்தின பிறகு பெருக்கி வச்சாங்களா? அதுதான் பிசாசுக்கு அதெல்லாம் வேலை செய்யாது. நல்லா பெருக்கி வச்சுருக்காங்கப்பா, ஹாட்டா அப்பா என்னம்மா பெருக்கி வச்சுருக்காங்க, ஜோடிச்சு வேறு வச்சுருக்காங்களாம். நீ நானும் பார்க்குற மாதிரி கிறிஸ்மஸ் அது பார்க்காது. ஹல்லேலூயா. ஜபமும் கிடையாது, ஆண்டவர் கூட இருக்கிறதும் கிடையாது, காத்திருக்கிறதும் கிடையாது. கிறிஸ்மஸ் ட்ரீயில் உட்காந்து தொங்கிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? அதுவும் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். தப்பாக எடுத்துடாதீங்க. ஸ்தோத்திரம் சிஸ்டர், இப்படி பேசிட்டீங்களே. அப்படித்தான் ஜபம் ஓடாத கிறிஸ்மஸ் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு. கத்த சமயத்தில் உட்காரதில்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் உட்காந்து கிஃப்ட் பொறுக்கிட்டு இருப்பாய். ஐயோ, நம்ம கிறிஸ்தவங்களுக்கும் பாவம், ஏதோ பண்டிகை வரட்டும் நாங்களும் பொறுத்துட்ருக்கோம், வேற என்ன பண்ணுறோம்? எத்தனையோ பண்டிகைகளை விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு ஒரு பண்டிகையும் பார்க்கல. கொஞ்சம் கலராக போட்டாலும் அது ஐயோ பண்டிகை வந்துருச்சு. என் பிள்ளைக்கு கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரே கொண்டாட்டம், ஏன்னா கிஃப்ட்டு கிடைக்குமா? அப்படி கற்றுக் கொடுத்து வளர்க்குறாங்க சில கிறிஸ்தவர்கள். கிஃப்டாக வந்தவரை கொடுங்க முதல்ல.
அவரை மற்றவங்களுக்கு அவர்கள் கொடுக்கட்டும். சில விஷயத்தெல்லாம் பிரேக் பண்ணுங்கன்றேனா. சந்தோஷமாக கொண்டாடுங்க கிறிஸ்மஸை. கஷ்டப்பட்டெல்லாம் கொண்டாடாதீங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா. ஐயோ கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், பலகாரம் சுடணும், அதில் ரோஸ் குக்கி இல்லை. நீங்கள் வந்தால் நிறைய கற்றுக்கிட்டேன். குக்கியா கல்கல்லா என்னது எல்லாம் செய்யணும் கிறிஸ்மஸுக்கு செய்யணும். பாவம் என்ன பண்ணுறது, பண்டிகை தானே செய்யணும். ஆனால் பல்லு தப்பட்டு. ஜனவரி வரும்பொழுது பல்லு இருக்கணும். நமக்கு வேண்டியது அவ்வளோதான். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆண்டரோடு இருக்கு. விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்படிலாம் சொல்லணும்னா நம்ம எல்லாம் தவறு எல்லாம் சரின்னுலாம் நம்ம சொல்கிறதில்ல. கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம சிந்திக்கணும். எத்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி பண்டிகையாகவே போய்விட்டது காலங்கள் இல்லை. ரொம்ப பிஸியாக இங்கேயும் அங்கேயும் ஓடி ஐயோ தவிக்குவாங்க பார்க்கணும் பாரஸ். சில பேருக்கு ஓடி நெஞ்சு வழியாக வந்துருச்சான். என்கிட்ட ஷாப்பாக ஓடி டெய்லர்கிட்ட ஒரு 10 வாட்டி ஓடி அதை 20 வாட்டி மாற்றி அப்புறம் ஒரு 30 வாட்டி அதை சேஞ்ச் பண்ணி கிறிஸ்மஸ் வரதுக்குள்ளே எல்லாம் இப்படி வந்து உட்காரோம். என்னன்னு கேட்டால் இலை பாடுறாங்களாம் தேவ சமூகத்தை. கரெக்டு தான். பாடுறோம் சில நேரம். எனக்கே ஏன்ப்பா அப்படி ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடணும், கொஞ்சம் உட்காரலாமே உங்கள் பாதத்தில். அதுதான் கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் கொடுக்குறாருமா, என்ஜாய் பண்ணுங்க, தப்பே இல்லை. கர்த்தர் கொடுக்குறார், சந்தோஷம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இப்படித்தான் எதுவுமே கிடையாது. ஏமே இப்படித்தான் எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்டவங்களுக்கு எப்பவுமே இளைப்பாறுதல் தான். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பீங்க எல்லா சீசன். அதான் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் பி ப்ரிப்பேர்ட். இது எப்படி இருக்கு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் வந்துச்சு கையில் காசு இல்லை, நான் என்ன பண்ண பண்ணுறேன், பிரியாணி எல்லாம் பண்ண. ஏன் இப்போ பிரியாணி சாப்பிடலாம், கிறிஸ்மஸ் ஒன்றும் ஓடாதா? கர்த்தர் கொடுத்தா சாப்பிடுங்க, கொடுக்கலன்னா எதையோ சாப்பிடுங்க. சோத்திரம் சொல்லுங்க. உலகம் தானே பாரம் சுமந்து தவிக்கிறது. இங்கே பவுலுடைய தவிப்பே வித்தியாசமாக. ஏன் அப்படி பாரம் சுமந்து தவிக்கிறேன் உனக்கு தெரியாதியா? நான் எப்பப்பா அங்கே போவேன்னு காத்திருக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே தரித்து கொண்டவனானால் நிர்வாணியாய் காணப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க, பரலோகம் போன பிறகு வருகிற தரிப்பு அல்ல இது. பூமியில் இருக்கும் பொழுதே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தரிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சந்தோஷம் பவுலுக்கு. நல்லா கவனிங்க, இந்த பாரம் சுமந்து தவிக்கிற ஆள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருப்பார். ஏன்னா மற்ற பாரம்லாம் சாகடிக்கும், இந்த பாரம் பூரிப்படைய வைக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு அடுத்த பாரமெல்லாம் ஒரு மனுஷனை கூட மனமுறிவடைய வைக்காது, மாறாக மனம் பூரிப்படைய வைக்கும். பாரத்திலையும் ஒரு கம்பீரம் இருக்கும். இவங்களுடைய பாரமும் தவிப்பும் வித்தியாசமாக இருக்கும்பொழுது உலகத்தார்கள் பார்க்கும்பொழுது பார்ப்போம், எப்போ பாரு சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி அடப்பாவே நான் பாரத்தோடு இருக்க நீ சந்தோஷமாக இருக்கேன். அவங்க முகம் வித்தியாசப்படுற காண்பிப்பா. உன் முகத்துக்கு என் முகத்துக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறாயே எப்படி. நம்ம எப்போவுமே பல்லு காட்டிட்டு நடக்கிறோம் சொல்லுங்கள். அப்படியே போயிட்டுருக்கீங்க. நம்மளை வேறு மாதிரி நினச்சிக்குவாங்க. சில பேர் சிரிக்கிறதுனாலே பல்ல காட்டுறேன்னு நினைக்கிறேன். நகைப்பு, மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் இருதயத்திற்கு அடுத்த புன்னகைகள். முகத்துக்குரிய புன்னகை அல்ல, இருதயத்திற்கு அடுத்த புன்னகை. இவைகளோடு நடக்கும் பொழுதே மற்றவர்கள் புரிந்து கொள்வாங்க, எப்படி இவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறார்கள். அப்போ பாரம் சுமந்து தவிக்கிற பவுல் சொல்கிறார், நான் இப்பொழுது இதை தரித்து கொண்டவனானால் நிர்வாணியாய் காணப்பட மாட்டேனே. இப்போது அதற்கு ஒரு வெளிப்பாட்டை அவர் சொல்லுவார். ஐயோ, நான் எப்படி இப்படியெல்லாம் வித்தியாசமாக சிந்திக்கிறேன், ஏன் இப்படி வித்தியாசமாக உணர்கிறேன், ஏன் இப்படி வித்தியாசமாக தவிக்கிறேன் என்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்ன முகாந்திரம்? வசனம் 5, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. கரங்களை உயர்த்தி ஆமேனப்பா நன்றின்னு சொல்லுங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ எவ்வளோ அழகா ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆயத்தம் எல்லாம் புரிகிறது? நல்ல ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்றா திடீர்னு பரலோகம் வந்தா பயம் வருமா? ஐயோ என்னால் பார்க்கவே முடியல, இவ்வளோ பிரைட்டாக வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு நாள் வரும்பொழுது அவரை முகமுகமாய் தரிசிப்பதினால் நாம் அவரை போலவே இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பவே அறிகிறோம், அதை அன்று அல்ல, இப்பொழுதே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எல்லா பிள்ளையும் அழகாக ஆயத்தப்படுத்துகிறார் அவர் வரப்போகிற மகிமைக்கு. காரணம் அது இங்கேயே நடக்கிற ஆயத்தம். ஆமே, அவர் சொல்லுங்க, அது அங்கே போய் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல, இங்கேயே அனுபவிக்கிற விஷயம். ஆமே, அதனால்தான் நீங்கள் வித்தியாசமானவர்கள். அவர் சொல்லுகிறார், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஹல்லேலூயா. அச்சாரம்னா மலையாளத்தில் என்ன சொல்லுங்க? ஊறுகாய். கரெக்டாக சொன்னம்மா, ஊறுகாய். அடே அப்பா, அச்சாரம்.
இல்லையா? ஆவி என்ன அச்சாரம். அப்போனா அப்பப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும், ஆவியானவருடைய டேஸ்ட். அடே அப்பா, ஆமே நாமே நாமே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்போ ஆவியானவர் சாரத்தை உடையவர், சாரமாய் நம்மை நடத்துகிறவர். அப்படி என்றால் உலர்ந்து போகிற நிலைமையுள்ள உலகத்தில் தேவ பிள்ளை ஒரு சாரமுடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறார்கள். ஆமென். உலகத்தில் அவர்கள் உப்பாய் இருக்கிறார்கள். நீங்கள் தான் இந்த ஃப்ளேவரை கொடுக்குறீங்க மற்றவர்களுக்கு. அவர்கள் பாரம் சுமந்து தவிப்பதற்கும் நீங்கள் பாரம் சுமந்து தவிப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. அதை அவர்கள் பார்க்கும் பொழுது உன் பாரம் என்ன, உன்னை இப்படியாக ஒரு மேன்மை பெற்ற கனம் பெற்ற ஒரு 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 தன்னம்பிக்கை என்று சொல்லுவார்களே, அது இல்லை. தேவ நம்பிக்கை உடையாளை உன்னை எப்படி வாழ வைத்திருக்கிறது. அவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, அது நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கு உனக்குள்ள. எப்படி எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை எதிர்காலத்தை பற்றி, உனக்கு எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு? கர்த்தரால் வருகிற ஆயத்தம். ஏமே, எவ்வளோ அழகான தேவன் பாருங்க. வரக்கூடியதற்கு நம்ம ஏற்கனவே ஆயத்தப்படுத்துகிறா. அதற்கு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறா. ஹீ இஸ் என்னமா சொல்லலாம் ஆங்கிலத்தில், ஹீ இஸ் த கேரண்டி டு வாட் இஸ் எட் டு கம். ஏமே, ஹீ இஸ் அவர் கேரண்டி. அப்போ பாருங்க, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமே. ஐயோ, இதெல்லாம் வெறும் கண்ணால் பார்த்தா புரியாது, ஆவிக்குரிய கண்ணால் பார்க்கணும். அதனால விசுவாசித்து பார்க்குற ஆளுக்கு தான் இதெல்லாம் புரியும். அடே அப்பா, இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, ஆனால் கர்த்தர் என்னை எவ்வளோ நல்லா வைத்திருக்கிறான்னு ஒரு ஆத்மா பாடுவதற்கு காரணம் அது விசுவாசத்தினால் வருகிற அனுபவம். Oh God, it is true. You are getting me ready for something that is great, something that is beyond, something that is far above. Amen. இதெல்லாம் மனுஷனால வராத ஆயத்தம், தேவனை நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். அதனால நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம். எத்தனை பேர் அந்த ஆயத்தத்தெல்லாம் உணர்ந்துருக்கிறோமா? வரைப்போம், ஐயோ என்னை அன்னைக்கு சுட போகிற, உங்களுக்கே தெரியும், முறுக்குக்காக, அன்னைக்கு வரப்போகிற பணியாரத்துக்காக, அன்னைக்கு செய்ய போகிற அதிரசத்துக்காக ஒரு 5 மாதம் முன்னாடியே காய வச்சு, என்ன தெரியுது அவங்களுக்கு, மாவு மில்லுக்கெல்லாம் கொண்டு போவோம் நாங்களாம். அந்த வருஷத்தில் ஒரு தடவை சாப்பிட்றதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம். வருஷத்தில் ஒரு தடவை அந்த புது ட்ரெஸ் போடுறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு பெரிய ஆயத்தம். கடைசியில் அந்த ஒரு நாள் போடுவோம். அட இதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம். அதுவும் ஆண்டவர் செஞ்சார் பாரு. நல்ல அப்பா அவர். நீ பண்ணுற ஆயத்தம்லாம் ஓஞ்சு போயிடும், நீ பண்ணுற ஆயத்தம் ஒன்னையும் ஓய்ச்சிடும். இப்படி காட்ட 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 தான் ஏதோ எங்கேயோ தப்பாயிடுச்சே. நான் பண்ண ஆயத்தமெல்லாம் என்ன ஆயத்தம்? தேவனே ஆயத்தப்படுத்துகிற ஆளுக்கெல்லாம் அதிர்ச்சியே கிடையாது. ஆஹா, இதற்கு தானே காத்திருந்தேன், இதோ வந்து விட்டதே, இதோ நடந்து விட்டதே என்று சொல்லும் பொழுதே அந்த ஆயத்திற்குள் நம்ம என்ன செய்கிறோம்? பிரவேசிக்கிறோம். காரணம், ஆயத்தப்படுத்துகிறோம், இங்கேயே அனுபவிக்க வைக்கிறேன். இங்கே பாருங்க, ஆயத்தப்படுத்துகிறானே சில பேர் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ரெடியாகனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நமக்கு. நாளைக்கு எக்ஸாம், படிச்சியா உட்கார், இன்னும் படிக்கலை, இன்னும் முடிக்கலை, ஆயத்தமா நாளைக்கு என்னது டெஸ்ட்டு, எக்ஸாம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கா? ஏன்னா செய்கிற நாமும் சந்தோஷப்பட்டதில்லை, அதனால் இன்னுமே அவங்க சந்தோஷப்பட விடுறதில்லை. எத்தனை பேருக்கு அந்த நல்ல மனப்பான்மைலாம் இருக்குது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லி இவங்கள கஷ்டப்படுத்தும். ஏன்னா அதெல்லாம் பழிக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், நீ என்ன நல்லா தானே இருக்கிறேன்னு சொல்லி நாசமாகுது. இது வேறு விதமான நாசமாக. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, அதனாலே நாசமாயிட்டு இருக்குது பிள்ளை. இப்படியெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது பிள்ளைக்கு சந்தோஷமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் பொழுது என்ன பாருங்களேன், ஐயோ இது கடைசியாக முடிக்க போகும்போது சொல்லணும், ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறோம். ஐயோ ஆயத்தப்படுத்துகிறோம். அதுவும் நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தமாக்குறது, சில பேர் வரவே மாட்டாங்க கிளாஸுக்கு. ஏற்கனவே ஏன் பாடு நூலாகிட்டு இருக்குது, இதில் வேறு அங்கே போய் நொம்பலமாக்குறதுக்காக நான் போகணும். வேண்டாம், போகிறவங்களாம் பரிசுத்தவங்க போட்டு. சில பேர் வீட்டில் சொன்னி ரொம்ப பரிசுத்தவாட்டி, நீ போயிட்டு வா கிளாஸ், சாங்டிஃபிகேஷன். நான் மோசமானவன் தான், வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற டயலாக்லாம் வரும். மாற்றியும் வச்சுக்கலாம், ஏன்னா பெண்களும் லேசுப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆயத்தமாக்குகிறான்னா சில பிள்ளை, ஐயோ அப்பா ஆயத்தமாக்குறாருப்பா, என்னால் முடியாதெல்லாம் செய்ய வைக்கிறார், முடியாததெல்லாம் சொல்லி கொடுக்குறார், பண்ண முடியாதெல்லாம் பண்ணுன்றார் அப்படின்னு. அது ஆயத்தமா? அப்படிப்பட்ட பரலோகத்தை காட்டினாலும் போவோமா? கொஞ்சம் பிளைனாக சொல்லுங்க. ஆயத்தமாக பரிசுத்தர் பேசி கொண்டு இருக்கிற, இல்லை என்றால் உன்னை ஒரே அடி நொறுக்கி, நீங்கள் கொடுக்குற இடம் எனக்கு வேண்டான்னு இப்பவே சொல்லிடுவேன் நான். ஆனால் எத்தனை பேர் அவ்வளோ தைரியமாக சொல்லுவீங்க, ஆண்டவர் கொடுத்தா எனக்கு அந்த பரலோகம் தான் வேணும்னு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா? ஏன் சந்தோஷப்படுறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. பரலோகனாலே ஒரு சந்தோஷம். ஏன்? கொடுக்குறவர் இப்போவே அனுபவிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லு. அனுபவிக்கிறனால தானே ஆயத்தம்னாலே சந்தோஷம் வரணும். அட இங்கேயே இவ்வளோ குஷியாக இருந்தா அங்கே எவ்வளோ குஷியாக இருக்கும். இங்கேயே தாங்க முடியலன்னா அங்கே எவ்வளோ நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இவர் ஆயத்தம் படுத்தினார்னா கஷ்டப்பட்டு ஆயத்தமாகறோம். செஞ்சிடுங்கப்பா, பெட்ரு, என்ன ஆயத்தம் பண்ணி நின்று எவ்வளோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க.
ஏன்னா இங்கேயே என்னால் தாங்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற இந்த ருசியே என்னால் தாங்கலைனா ஐயோ. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள எப்படா ஓடணும்னு ஆசையாக இருக்காரு. இங்கேயே ஓடிட்டு இருக்கதே இவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ பூமியில் ஓடுறதே இவ்வளோ அழகாக இருக்குண்ணா. ஐயோ அங்கே போனால் எப்படி இருக்குது? இப்போ எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ இங்கே டேஸ்ட் பண்ணாததையா அங்கே கொடுக்க போகிறார்? அதுதான் ஆயத்தம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா? அதனால தான் பரிசுத்தனாலே ஒரு சந்தோஷம். அடே அப்பா, அதுதான் ஆயத்தம். நீ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து பார்த்துருக்கோம்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும் நல்லாவா இருக்கு? போங்க சிஸ்டர், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, அதான் நாசமாயிட்டோம்ல. சிட்டுன்பா நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு யாருமே சொல்லலை, ஆனால் சிட்டுன்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தது, அப்புறம் ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. பாரம் சுமந்து தவிக்கிறது அப்பாவால் வரும்னா இன்னும் ஆயத்தத்திற்கு சந்தோஷமாக இருக்கும். இது அப்பாவால் வர்ற ஆயத்தம். பாவமெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடுறதில்லை, அதை பார்த்துட்டோம் நம்ம. ஆனால் பரிசுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணும் பொழுது நான் விலகி ஓட மறுதளிக்க விரும்பவில்லை. காரணம், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அந்த சந்தோஷம், பரலோக சந்தோஷம் புரியுது? எனவே நில்லுங்க பாப்பா, அப்பாவுக்காக நன்றி சொல்லுங்க. என்னை ஆயத்தப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. எவ்வளோ வல்லமையாக சொல்லுகிற பாருங்க. யூ பிலாங் டு திஸ் சார்ட் ஆஃப் அ ஹெவன்லி கிங்டம். You belong to God. You belong to God. Hallelujah. நீங்கள் எங்கே சொந்தமாக இருக்கிறீங்க என்பது தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய சத்தியம். இந்த ராத்திரி கர்த்தர் அதைத்தான் சொல்லி கொடுக்குறா. நீ எங்கே சொந்தக்காரியாக இருக்கிறாய் மகளே? நீ எந்த இடத்தில் சொந்தக்காரனாக இருக்கிறாய் மகனே? நீ யாருக்கு சொந்தம்? Hallelujah. Whom do we belong? நல்லா சொல்லுங்கள். நான் யாருக்கு சொந்தம் கேட்டு பாருங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் யாருக்கு சொந்தமாக இருக்கிறேன், அதை வைத்துத்தான் நம்முடைய சந்தோஷத்தை கர்த்தர் நிர்ணயிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஒரு பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியில் பனி போல இறங்குகிற உடைய பிரசனா, எங்களை நனைக்கிற ஒரு பிரசனா, எங்களை உருவாக்குகிற ஒரு பிரசனா, வார்த்தையை அனுப்பி எங்களை உருவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். இதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இந்த சரீரமாகிய கூடாரத்தை களைந்து போட்டு பரலோகத்தின் கைவேலை அல்லாத நித்திய வீட்டை நாங்கள் சுதந்தரிக்கும்படியாய், அந்த வாசஸ்தலத்திற்குள் நாங்கள் நுழையும்படியாய் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நாங்கள் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தொடுதலுக்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். ஹல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எத்தனை வல்லமையா எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாத ஆயத்தத்தை எங்களுக்குள்ளாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள்ளாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள்ளாய் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள்ளாய் நுழைத்து கொண்டிருக்கிறேன். ஓ தெய்வமே, எங்களை நிர்வாணிகளாய் காணப்படாதபடி தரித்து கொண்டவர்களாய் காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்பா, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமான காரியம்பா. எத்தனை முறை வேதத்தை நாங்கள் தவறாய் புரிந்து கொண்டோம். ஏனென்றால் சொல்லுகிறவரையே தவறாய் புரிந்து கொண்டோம். பிசாசு ஒரு பொய்யன் ஐயா. தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு சந்தோஷமான ஆயத்தம், அது ஒரு கம்பீரமான ஆயத்தம், அது ஒரு சந்தோஷத்துக்குரிய ஆயத்தம். ஓ, அது ஒரு மனவறிவுக்குள்ள ஆயத்தம் அல்ல, அது ஒரு பாரமான ஆயத்தம் அல்ல. ஓ, அது ஒரு சௌகரியமான ஆயத்தம், அது ஒரு ஆச்சரியமான ஆயத்தம். தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்பா, அந்த உலகத்தில் எத்தனையோ காரியத்திற்கு ஆயத்தமாகி சோர்ந்து போயிட்டோம் சுவாமி. எத்தனையோ காரியங்கள் எங்களை ஆயத்தமாக்கினது, ஆனால் சோர்ந்து போனோம், பயந்து போனோம், தவித்து போனோம், பாரம் சுமந்து இழைத்து போனோம். ஆனால் இன்று ராத்திரி கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை இதற்காக ஆயத்தப்படுத்துகிறவர் நானே. தெய்வமே, நீரே எங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒரு காலம் அதில் பாரம் இல்லைப்பா, அதில் வேதனை இல்லைப்பா, அதில் மனமறிவு இல்லைப்பா, அதில் பயமே இல்லை, பயமே இல்லை. ஓ, அதில் பயமே இல்லை. ஓ God, thank you Holy Spirit. There's no fear in this preparation. Amen. There's no fear in this preparation. What a divine preparation.
What a heavenward preparation. What a high level of preparation. Oh, lema mama na koshande. உலகத்தில் ப்ரிப்பேர் ஆகி சோர்ந்துட்டோம்ப்பா. உலகத்தில் எங்களை ப்ரிப்பேர் பண்ண விதமே வேறு. ஆனால் எங்களுடைய பரலோக தகப்பன் எங்களை ஆயத்தமாக்கும் பொழுது எத்தனை ஒரு மன மகிழ்ச்சி, எத்தனை ஒரு எதிர்பார்ப்பு, எத்தனை ஒரு சந்தோஷம், எத்தனை ஒரு கம்பீரம், எத்தனை ஒரு தைரியம். நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓ உம்மை நெருங்குகிற ஒரு தைரியம். ஷௌலா மௌனா ஹாசியாந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் மகிமையை கொடுக்கிறோமே. இந்த இரவில் கேட்ட சத்தியம் எங்களை மறுரூபமாக்குகிற சத்தியம். உம்மை நெருங்கி வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் ஓடிவிட மாட்டார்கள், பயந்து விட மாட்டார்கள், அதைரியப்பட மாட்டார்கள். ஏன் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தேன் என்று ஒரு நாள் வேதனைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த மனஸ்தாபமே இல்லை சுவாமி. லௌகிக துக்கமே மரணத்துக்கு ஏதுவானதனால் கர்த்தருக்கேற்ற துக்கம். எத்தனை ஒரு தைரியத்தை, எத்தனை ஒரு சுத்திகரிப்பை, எத்தனை ஒரு ஆவலை, எத்தனை ஒரு கண்டிப்பை, எத்தனை ஒரு வைராக்கியத்தை, எத்தனை ஒரு தேவ பக்தியை எங்களுக்குள் கொண்டு வருகிறதா இருக்கிறது சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி. அப்படியே ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? ஒவ்வொரு மகனும் மகளும் இங்கே ஆசீர்வதிக்கப்படுவார். ஒருவர் கூட தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வர அபாத்திரவான்கள் அல்ல, அவர்கள் பாத்திரவான்கள். இயேசுவின் இரத்தத்தினால் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள், தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு எங்களை ஆயத்தமாக்குகிறவர் தேவனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை அனுப்பியே ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அவர்களை தீவிரப்படுத்துகிறேன், அவர்களை நீ பலப்படுத்துகிறேன், அவர்களை பாத்திரவான்களாக இருக்கிறதை காட்டுகிறேன், அவர்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி உணர்த்துகிறேன், அவர்களை உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி வேறு பிரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பிள்ளை கூட வெட்கப்படுவதில்லை, ஒரு பிள்ளை கூட மனமடிவதில்லை, ஒரு பிள்ளை கூட பயத்தில் ஜீவிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த தேசத்தார்களை நான் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்களா? இந்த நாளிலே அவர்கள் கேட்ட சத்தியம், அவர்கள் கேட்காத அநேக விஷயங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்தே நீ கொடுத்தபடி நான் சொல்றேன். ஏனென்றால் உடைய நீதியும் உடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடினவர்கள் மற்ற எல்லாவற்றையும் கூட பெற்றுக்கொள்ளாமல் போவது எப்படி? அப்படி நீ எல்லாவற்றையும் கூட கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம் ஐயா. இது வெறும் யூகம் அல்ல, இது நிஜம். அதற்காக உமக்கு மகிமையை கொடுத்து விடுகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம், அன்புடன் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமான மகிமை. ஆமென். ஹல்லேலூயா.